சொல்லியிருக்காரு சார், செய்யறாரா பார்க்க, அது வச்சு கிடைக்குதான்னு பார்க்கலாமே. 2500 தருவீங்க. பொறுமையா அடுத்தது செய்யட்டும் நாங்க எதிர்பார்க்கிறோம். எந்த ஃப்ரீயுமே எங்களுக்கு தேவை கிடையாது. சிலிண்டர் வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க சார், கொடுக்க ரொம்ப எல்லாம் எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் இருக்கோம். நாங்களும் நடுத்தர குடும்பம் தான், ஸோ எதிர்பார்ப்போடு தான் இருக்கோம். பார்க்கலாம் கொடுக்குறாங்களான்ட்டு. சொல்லியிருக்காரு சார், செய்யறாரா பார்க்க, அது வச்சு கிடைக்குதான்னு பார்க்கலாமே. இயற்கையாகவே நீங்கள் வந்து 6ன்னு சொல்லி ஓட்டு வாங்கினீங்க. இப்போ வந்து பொங்கலுக்கு 3 தரேன்றீங்க. அப்போ நீங்கள் இதுக்கு பிறகு நீங்கள் சொன்னதை எப்போ செய்வீங்க? மகளிர் உரிமை தொகை தரேன்னீங்க, 2500 அப்புறம் கலைஞர் தந்ததே தான் நீங்கள் தரீங்க, 1000 ரூபாய் தான் தரீங்க. அப்போ இது எப்போ 2500 தருவீங்க? இலவச பேருந்து எப்பயே கொடுத்துட்டாங்க, தொடர்ந்து கண்டினியூ பண்ணின்னு வரீங்க. இப்போ இந்த 3 சிலிண்டரே கிராமப்புற மக்களுக்கு போதும். ஆனா டவுன்ல இருக்கிறவங்களுக்கு 3 சிலிண்டர் பத்தாது, 6 சிலிண்டர் கொடுக்கலாம். இருக்கிற நாட்டோட நிலைமை பாத்தீங்கன்னா 3 சிலிண்டர் போதும். பொறுமையா அடுத்தது செய்யட்டும் நாங்க எதிர்பார்க்கிறோம். சிலிண்டரு, பேருந்து எதுவுமே ஃப்ரீ வேணாம். எல்லாத்துலையும் விலைவாசி கம்மி பண்ணாலே எங்களுக்கு போதும். எந்த ஃப்ரீயுமே எங்களுக்கு தேவை கிடையாது. நம்மளுக்கு வந்து மானியம் அந்த இது எதுவுமே தேவையில்ல, ஃப்ரீ எதுவுமே தேவையில்ல. விலைவாசியை குறைச்சி மக்கள் கொஞ்சம் இது பண்ணாலே போதும். எல்லாமே விலை ஏறுது, கூலி மட்டும் ஏற மாட்டேங்குது. 3 சிலிண்டர் தந்தா கிராமப்புறத்துக்கு கரெக்டா இருக்கும், நகரப்புறத்துக்கு செட் ஆகாது 3 சிலிண்டரு. அதனால சிலிண்டர் இல்லாதனால எல்லாம் கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணி 4000 5000 கரண்ட் பில் கட்டுறாங்க. இதுல உள்ள காசு அதுல போகுது. எதா இருந்தாலும் ஒன்னா கரெக்ட் பண்ணுங்க.